வாடா என் வாலிய ஸ்நேகிதா. சில கேள்விகள் கேட்டையில அதை வீடியோ மூலியமாவே நான் பதில் சொல்லிடுறேன். அவளே அவளோட ஃபேமஸ்க்கு அவ ஏதோ ஒன்று போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கா. இவனுங்க எல்லாம் பாட்டு போட்டு பழுனக்கானா அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு வேணுங்கிறத அவ காட்டுறா. யார் யாருக்கு என்னென்ன காட்டணுமோ அதை காட்டுறா. நீ கேட்ட கேள்விக்கே நான் நேரடியா வந்துடுறேன். அவங்க வீடியோ போடுறாங்க, பார்க்குறதும் பார்க்காதும் நம்ம இஷ்டம். இதுக்கு எதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உன்னோட கேள்வி. ஸோ தெளிவாக சொல்லிக்கிறேன், தனிப்பட்ட சுதந்திரத்தை நான் என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சதும் கிடையாது, அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் உன்னோட சுதந்திரம்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம் இன்னொருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இன்னொருத்தங்களை மிஸ்லீட் பண்ணுதுன்னா நாக்கப்புடுங்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன். வேற யாராவது கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, இல்லை நேரில் பார்க்குற யாராவது கேட்பாங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது யாராவது கேள்வி கேட்டாதான் அதை மாற்ற முடியும்னு இருக்கிறப்போ கேள்வி கேட்கறனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவங்க தப்பு பண்றாங்க, கேள்வி கேட்கறேன். நான் தப்பு பண்றேன்னா நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஸோ இது ஒரு ரொட்டீன் சைக்கிள போயிட்டு இருக்கு. அதனால தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு தான் நானும் பார்த்து பேசிட்டு இருக்கேன். நான் தெளிவா சொல்லிடுறேன், நீ பார்க்கறதும் பார்க்காதும் உன் இஷ்டம் தான். உன்னை பார்க்காதன்னு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். ஏன்னா நீ பார்க்கறனால தான் அவங்க சேனல் இன்னும் க்ரோ ஆகுது, அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க. அப்படி இன்ஃப்ளூயன்சர் ஆகும்போது இப்படி ஒரு சீப்பான வேலை நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகி ஒரு அப்பர் லெவலுக்கு போயிடலாங்கிற ஒரு தாட் நாளைக்கு உனக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது வந்துடுச்சுன்னா நீ சொன்னதை தான் திருப்பி சொல்றேன், நான் ஓனாலாம் சொல்லலை. என் ஃப்ரெண்டா இருந்தாலுமே சரி, ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சானா நான் சொல்லி என்ன கேட்கவா போறேன்? நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த இதுக்கு தான் சொல்றேன், இப்பவே அடுத்தவன் பண்ணும் போதே நீ தடுத்துட்டேன்னா உன் வீட்டில் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. ஸோ மக்களே, இது என் ஃப்ரெண்டு கேட்ட கேள்வி தான். பர்சனலாக அவன் என்கிட்ட கேட்டிருந்தான். இருந்தாலும் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்வி தான். அதனால தான் ஓப்பனாக வீடியோலேயே ரிப்ளை பண்ணிட்டேன். நீ பர்சனலாக எடுத்துக்காதரா, எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லணுமேனு உன்னை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறையா சமூக அக்கறையோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்ஸை கொடுப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.